ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரம்ஜான் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சிக்கன் பிரியாணி, செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி இந்த சிக்கன் பிரியாணி நம்ம சீரக சம்பா அரிசி சேர்த்து தான் செய்ய போகிறோம். பொதுவாக ஒரு சில டைமில் நம்ம சீரக சம்பா அரிசியில் பிரியாணி பண்ணுற போது பிரியாணி குழஞ்சி போயிடும், இல்லைன்னா அரிசி சரி வர வேகாமல் இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் நல்ல உதிரியாக வர்றதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ படி அளவுகள் மாறாமல் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள். பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்ல உதிரியாக பர்ஃபெக்டாக வரும். சரி வாங்க, இப்போ இந்த சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம மசாலா பொருளையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் பெரிய சைஸில் 3 பீஸ் பட்டை எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 பீஸ் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 10 லவங்கம், கூடவே சின்னதாக 10 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, ஒரு சின்ன பீஸ் ஜாதி பத்திரி எடுத்துருக்கேன். ஜாதி பத்திரி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க, பிரியாணி வந்து ஓவர் ஸ்மெல்லாக தேகட்ட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த சைஸில் சேர்த்திங்கன்னா போதும். அப்புறம் 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இப்போ இது கூட ஒரு 70 கிராம் இஞ்சி, 70 கிராம் பூண்டு, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துடலாம். ஸோ நம்ம 1 கிலோ சிக்கனும் அதே அளவுக்கு அரிசியும் போட்டு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அளவு வந்து சரியாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். ஸோ இந்த பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கிறதுனால நான் 8 அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதுவே காரம் குறைவான பச்சை மிளகாயாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 10 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துடலாம். ஸோ நல்லா அழுத்தி ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லி இலை. எப்பயுமே பிரியாணிக்கு புதினா அதிகமாக இருக்கணும், மல்லி இலை வந்து குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ பிரியாணிக்கு மசாலா விழுது ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். நான் இங்கே ஒரு 1 கிலோ அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1 கிலோ சீரக சம்பா அரிசி மெஷரிங் கப்பில் கரெக்டாக 5 கப் அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் ஆகட்டும், டம்ளர் ஆகட்டும், எதுலையாவது அரிசியை அளந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணி வந்து நம்ம கணக்காக சேர்க்க முடியும். இப்போ இந்த அரிசியை 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஸோ அரிசியில் கொஞ்சம் கூட மாவுத்தன்மை இல்லாமல் நல்லா கழுவிடுங்க. அப்போ தான் நம்ம பிரியாணி பண்ணுற போது அதில் கஞ்சி கோர்த்த மாதிரி இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த அரிசியை கழுவிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரிசியை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு இதை 30-35 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க. ஸோ பிரியாணிக்கு எல்லா பொருளுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு தாளிக்கிற டைமில் அரிசியை ஊற வச்சிங்கன்னா போதும். அந்த மசாலாலாம் வதங்குற டைமில் நமக்கு அரிசி வந்து நல்லா ஊறி வந்துடும். இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம பிரியாணியை தாளிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு அடிகனமான பிரியாணி பாத்திரம் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. பிரியாணி பாத்திரம் நல்லா சூடானதும் இதில் ஒரு 150 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடுங்க. கூடவே 50 ml அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதில் 2 பீஸ் பட்டை, 5 லவங்கம், 5 ஏலக்காய், ஒரு அனாசிப்பூ, 2 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக காரமாறினதும் இதில் மீடியம் சைஸில் 5 பெரிய வெங்காயத்தை இது மாதிரி நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிடுங்க. ஸோ நான் மீடியம் சைஸில் 5 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது வந்து 1/2 கிலோ அளவு இருக்குது. ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கிற போதே அதில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து அரைச்சிருக்கோம். இப்போ வந்து மீடியம் சைஸில் 5 பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா போதும். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 4 அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு வதக்கிடுங்க. இது மாதிரி நம்ம வெங்காயத்திலேயே கல்லுப்பு சேர்த்து வதக்கிற போது வெங்காயம் வந்து நமக்கு சட்டுன்னு வதங்கி வந்துடும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஸோ எப்பயுமே பிரியாணிக்கு வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் பிரியாணிக்கு நல்லா ஒரு காரம் டேஸ்ட்டும் கொடுக்கும். சரி வர வதங்கலை அப்படின்னா நமக்கு தக்காளி சாதம் மாதிரி போயிடும். அதனால் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வதக்கிடுங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மீடியம் சைஸில் நல்லா பாலமாக 5 தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ இது வந்து 400 கிராம் அளவு இருக்குது. இப்போ தக்காளி உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க.
ஸோ எப்பயுமே பிரியாணிக்கு வெங்காயம் அதிகமாக இருக்கணும், தக்காளி வந்து குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து 600 கிராம் அளவு இருந்துச்சு. அதுக்கு வந்து 400 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா குலைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. ஸோ பிரியாணிக்கு அப்படிங்கிறதுனால சிக்கனை இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் இதை நம்ம மசாலாவில் நல்லா வதக்கிட்டு தம் போடுற போது சிக்கன் பீசஸ் எல்லாம் குழஞ்சி போகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் சிக்கன் மசாலாவிலேயே நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ பிரியாணிக்கு மஞ்சள் தூள் அவசியம் சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள். ஆல்ரெடி நம்ம மசாலா அரைக்கிற போதே அதில் 8 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 கப் அளவுக்கு புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிரும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை நல்லா வதக்கிடுங்க. ஸோ நம்ம தக்காளி சேர்த்துருக்கிறதுனால அதுவே லைட்டாக புளிப்பாக தான் இருக்கும். அதனால் தயிர் வந்து புளிப்பில்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் அது திரிஞ்சு போன மாதிரி இல்லாமல் நல்லா ஒரு கிரேவி பதத்தில் வரும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் பெரிய சைஸில் 1 எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துடலாம். ஸோ நான் பெரிய சைஸில் 1 லெமன் ஜூஸ் சேர்க்குறேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ லெமன் ஜூஸ் உள்ளே சேர்த்துட்டு இதை திரும்பவும் லைட்டாக கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் சிக்கனோட சேர்ந்து நல்லா வதங்கி ஒரு கிரேவி பதத்தில் வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு 7.5 கப் அளவுக்கு தண்ணியை அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். ஸோ 1 கப் சீரக சம்பா அரிசிக்கு அதே கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ நம்ம எடுத்த 5 கப் அரிசிக்கு நான் 7.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஹை ஃப்ளேமில் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா தளன்னு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற சீரக சம்பா அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது உடஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ அரிசி உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை உப்பு காரம் குறைவாக இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே பிரியாணிக்கு 1 கல் அளவுக்கு உப்பு தூக்கலாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வெந்து வரும்போது சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசி 3/4 வாசி வந்து தண்ணியும் ஓரளவுக்கு வத்திடுச்சு. இப்போ அரிசிக்கும் தண்ணிக்கும் சமமாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டோம் அப்படின்னா பிரியாணி கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரியாக வரும். தண்ணி ரொம்பவே வற்ற விட்டுடாதீங்க. இதை சமப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நல்லா ஈவனாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு மேலே பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் புதினா மல்லி தூவி விட்டுறலாம். அதிகமாக சேர்க்க வேணாம், சும்மா கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்துட்டு இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி இதை நம்ம தம் போட்டுறலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு இதை லைட்டாக சூடுபடுத்திடுங்க. தோசைக்கல் சூடானதும் ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரியாணி பாத்திரத்தை இதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போ இந்த பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே வெயிட்டுக்காக நான் இஞ்சி பூண்டு தட்டுற கல் வைக்கிறேன். இல்லைன்னா ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆவி வெளியில் போகாமல் பிரியாணி வந்து ஒரே மாதிரி நல்லா தம்மாகும். இப்போ ஸ்டவ் ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு தம் போட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 15 நிமிஷம் போல் பிரியாணி நல்லா தம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பிரியாணி நல்லா சூப்பராக தம் ஆகி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் உடஞ்சிடாமல் இதை லைட்டாக கலந்து விடுங்க. பாருங்கள், பிரியாணி கொஞ்சம் கூட குலையவே இல்லை. எவ்வளோ நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை. சிக்கன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. கரெக்டாக நான் சொன்ன இதே மெத்தடில் இந்த அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பிரியாணி வந்து கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் இதே மாதிரி பர்ஃபெக்டாக வரும். டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும்.
இந்த கத்திரிக்காய் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துட்டு இதை லைட்டாக வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வெள்ளை எள் தான் சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளுக்கு பதில் நீங்கள் கருப்பு எள் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த எள் சேர்த்தாலுமே கிரேவி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எள் லைட்டாக வறுப்பட்டு அங்கங்கே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த மாதிரி லைட்டாக பொரிஞ்சு வரும்போது இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்தரலாம். வறுத்த நிலக்கடலை அப்படிங்கிறதுனால நான் எள்ளோடையே சேர்த்து வறுக்கிறேன். இதுவே நீங்கள் வறுக்காத நிலக்கடலை யூஸ் பண்ணுறதா இருந்தால் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வறுப்படும். இப்போ எள்ளும் நிலக்கடலையும் நல்லா வறுப்பட்டு எள் வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதை ரொம்பவே காரமாக விட்டுடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி எள் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எள்ளும் நிலக்கடலையும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ரொம்பவே நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நிலக்கடலையை அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ரொம்பவே நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிங்கன்னா போதும். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம கத்தரிக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. ஸோ அந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க. கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காயை பாருங்கள் காம்பெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ள சொத்தை ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கலர் மாறிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த காயை ஒரு காட்டன் துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு ஈரத்தை தொடச்சிட்டு நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் சேர்க்குற போது எண்ணெய் வந்து கையில் தெறிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஒரு காட்டன் துணி வச்சு ஈரத்தை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வதங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் லைட்டாக சுருண்டு வரும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் கத்திரிக்காய் நல்லா வதங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், முன்னே இருந்ததை விட இப்போ காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து வடித்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது கடாயில் இருக்கிற அதே எண்ணெயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ கத்திரிக்காய் வதக்கின எண்ணெயே இருக்கிறதுனால நான் எக்ஸ்ட்ரா எண்ணெய் எதுவும் சேர்க்கலை. எண்ணெய் குறைவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். இப்போ இது லைட்டாக கார் மாறினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துடலாம். கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ நான் மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 3லேருந்து 4 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் கிரேவிக்கு மிளகு வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதனுடைய ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயமும் பூண்டும் லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கிடுச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் பழமாக ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு காய் உடஞ்சிடாமல் இதை லைட்டாக கலந்து விடுங்க. ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துருக்கிறதுனால இப்போ வந்து அதிக நேரம் கலந்து விடாதீங்க, உடஞ்சி போயிடும். பாருங்கள், இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் 10 நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை கரைச்சிட்டு நம்ம புளி கரைசலை உள்ளே சேர்த்துடலாம்.
இப்போ வந்து புளி கரைசல் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு புளிப்பு பத்தலை அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. லைட்டாக ஒரு கொதி வந்து புளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மூடி போட்டு மூடி வைக்க வேண்டாம், ஓப்பன்லேயே நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ கிரேவி நல்லா ஒரு கொதி வந்து புளியோடைய பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வருது. இப்போ இந்த மாதிரி கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறமா இதில் நம்ம ஃபஸ்ட்டே பவுடர் பண்ணி வச்சுருக்கிற நிலக்கடலை எள்ளு பொடியை உள்ளே சேர்த்துடலாம். ஸோ இந்த பொடியை ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது. இது மாதிரி கிரேவி ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறமா கடைசியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ஏன்னா நம்ம நல்லா திக்கான கிரேவியாக தான் எடுக்க போகிறோம். ஆல்ரெடி கத்திரிக்காயை நல்லா வதக்கி எடுத்துருக்கிறதுனால இப்போ வந்து தண்ணி அதிகமாக சேர்க்காதீங்க. 1 கப் அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு, காரம், புளிப்பு இது எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு, காரம், உரப்பு ஏதாவது கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்கு, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். அவ்வளோதான். இப்போ கடாயுடைய மூடி போட்டு மூடி இதை மீடியம் ஹீட்டில் 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுருங்க. 8 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம கத்திரிக்காய் கிரேவி நல்லா திக்காகி எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. அதே மாதிரி கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. ஸோ இந்த கிரேவிக்கு எண்ணெய் வந்து இது மாதிரி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம 2-3 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். வெளியில் வச்சுருந்தோம் அப்படின்னாலே 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாத நல்லா இருக்கும். அதுவும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்கும் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். கிரேவியை ரொம்பவே திக்காக விட்டுடாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் இணக்கமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது ஆறுனதுக்கு அப்புறமா நமக்கு இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஏன்னா இதில் நம்ம நிலக்கடலையும் எள்ளு பொடியும் சேர்த்து இருக்கிறதுனால கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகும். அவ்வளோதான். இப்போ கத்திரிக்காய் கிரேவி தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இன்றைக்கி இந்த சிக்கன் பிரியாணியோட நான் தயிர் பச்சடியும் கூடவே தொட்டுக்கிறதுக்கு பிரியாணி கத்திரிக்காயும் வச்சு பரிமாறி இருக்கேன். ஸோ டேஸ்ட்டு சொல்ல வேண்டியதே கிடையாது, அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.